போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மயில் ஒரு நேர்மையான அதே நேரம் துணிச்சலான ஒரு அதிகாரி. அப்படிப்பட்டவனையே கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா மயில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். அஞ்சலி, கொஞ்சம் நில்லுமா. எதுக்கு பாட்டி? அதெல்லாம் ஒண்ணு கேட்க கூடாது, எழுந்திருச்சு நில்லு. துப்பு. நில்லு பாட்டி. இப்ப எதுக்கு திருஷ்டி சுத்தி போட்ட? இன்னைக்கு எவ்வளவு தைரியமா ரவுடிங்க கிட்ட இருந்து என் மகனை காப்பாத்தினேன், அதுக்காக. அதுக்கு நீ உன் மகனுக்கு தானே சுத்தி போடணும். அவனே ஒரு திருஷ்டி, அவனுக்கு எதுக்குமா திருஷ்டி பரிகாரம்? ஏமா அஞ்சலி, நீ இந்த விஜய் சாந்தி படம்லாம் நிறைய பாப்பியோ? சித்தப்பா, நான் என்ன சினிமா மாதிரி பறந்து பறந்த சண்டை போட்டேன். கன் எடுத்து சுட்டேன், ஓடிட்டாங்க. எது எப்படியோ அது இப்ப முக்கியம் இல்ல. என் மகனை யமன் கிட்ட இருந்து மீட்டுட்டு வந்துட்டேன். நாம மட்டும் அந்த நேரத்துல அங்க போகலன்னா என் மகன் பணமாதான் வீட்டுக்கு வந்திருப்பான். பாட்டி, உண்மையை சொல்லணும்னா உன் மகனை நான் காப்பாத்தல, உன் தெய்வ நம்பிக்கை தான் காப்பாத்திருக்கு. ஏய், ஜீப் சத்தம் கேக்குது. மயில் வந்துட்டான். அவன் உயிரை காப்பாத்தினதுக்கு நேரம் வந்து உன் காலில் விழப்பறான் பாரு. உன் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பாட்டி. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் உள்ள போறேன், வழி இருடி. என்னதான் நடக்குதுன்னு பாப்பமே. பாத்தீங்களா, நான் சொன்னதுதான் நடந்தது. உன் மகன் நன்றி கேட்டாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாருல. நான் மகனை பெத்தனா இல்ல பாறாங்கல்ல பெத்தனா? இவ்வளவு கல் நெஞ்சக்காரனா இருக்கானே, நீ அவன் உயிரை காப்பாத்தாமலே இருந்திருக்கலான்னு தோணுது. அவர் இப்படிதானே எனக்கு தெரியும் பாட்டி. நான் உனக்காக காப்பாத்தினதான் நினைச்சிட்டு போறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் மாறலன்னா அவன் எப்பவும் மாற மாட்டான். அஞ்சலி, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன பாட்டி? உன்னை இத்தனை வருஷம் வெறுத்து ஒதுக்கி உன் பேரை சொல்றதே பாவம்னு நினைக்கிற அப்ப ஆபத்துல இருந்தப்ப துடிச்சு போனியே, அவன் உன் மேல ரொம்ப பாசமா இருந்திருந்தா எவ்வளவு துடிச்சு போயிருப்ப. பாட்டி, நான் பண்ணது ஒரு மனிதாபிமான செயல். ஒரு தப்பு நடக்கும் போது அவர் நல்லவரா கெட்டவரான்னு யோசிக்க முடியாது. இட் வாஸ் an impulsive action. அதே இடத்துல உன் அப்பனுக்கு பதில் வேற ஒருத்தர் இருந்திருந்தா அவர் உயிரை நீ காப்பாத்திருப்பியா? என்ன பாட்டி, டிவி ரிப்போர்ட்டர் மாதிரி கேள்வி கேக்குற? நீ டிவியில வர மாதிரி பெரிய சாகசம் பண்ணதுனால நான் டிவி ரிப்போர்ட்டர் மாதிரி கேள்வி கேக்குறேன், சரியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. தெரியல பாட்டி, காப்பாத்திருக்கலாம் இல்ல விட்டுட்டு போயிருக்கலாம். இல்ல, நீ விட்டுட்டு தான் போயிருப்ப. சாக போறது உன் அப்பன்னு தெரிஞ்சதும் உனக்கு ஒன்னு அறியாமலே பாசம் வந்துருச்சு. அதாம்மா ரத்த சம்பந்தம். அண்ணா, இது அவனுக்கு புரிய மாட்டேங்குதே. பாட்டி, நான் சின்ன வயசுல இருந்து அப்பாவை எப்பவுமே கர்வமா தைரியமா தான் பாத்திருக்கேன். இந்த சூப்பர்மேன் காமிக்ஸ் எல்லாம் படிக்கும் போது அப்பா முகத்தை தான் நான் சூப்பர்மேனா இமேஜின் பண்ணிப்பேன். அப்படிப்பட்ட அப்பாவை 4 ரவுடி புடிச்சு அடிக்கும் போது என் மனசுக்கு ஏதோ மாதிரி பண்ணிடுச்சு. அப்போ நீ சூப்பர் உமனா மாறிட்ட. என்னம்மா, டேபிள்ல எதையும் காணோம்? சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லையா? ஐயோ,
இந்த டென்ஷன்ல நான் சமைக்க மறந்துட்டேனே. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் சமைச்சிடுறேன். நானே போய் சமைக்கிறேன். ஐயோ என்ன மயிலு, கோவப்படாதப்பா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் சமைச்சிடுறேன். எனக்கு சமைக்கிற மூடு வந்துருச்சு, நான் சமைக்கிறேன். நீ உட்கார். சரி. அஞ்சலி, என்னடி இவன் திடீர்னு சமைக்கிறேன்னு சொல்றான்? ரவுடிங் அடிச்சதுல அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? சமைச்சா சமைக்கட்டுமே பாட்டி, உனக்கும் வேலை மிச்சம் இல்ல. நீ ரெஸ்ட் எடு, உட்காரு. ஐயோ, அவன் சமைச்சா நீ சாப்பிடுவியா? முதல்ல சமைக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். மில்ட்ரி, அவன் சமைக்கிறேங்கிறான். சமைக்கட்டுமா? என்னன்னா இவன் சமைக்கிறான்னா ஒண்ணு கோபத்துல இருக்கணும், இல்ல சந்தோஷத்துல இருக்கணும். இப்ப போய் சமைக்கிறான்னா கோபமா சந்தோஷமா ஒண்ணும் புரியலையே. என்ன கன்றாவியோ ஒண்ணுமே தெரியல. சரி, வெயிட் பண்ணி பாப்போம். சுட 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 டிஃபன் ரெடி. உட்காருங்க, சாப்பிடுங்க. உட்காருப்பா, நான் உனக்கு பரிமாறுறேன். அம்மா அம்மா அம்மா, நீ உட்காருமா, நீ உட்காருமா. இன்னைக்கு நான் தான் சமைச்சேன், நான் தான் பரிமாறுவேன். உட்காருங்க, தட்டு எடுத்து வைங்க. டேய், தண்ணி ஊத்திக்க. மயில் இன்னைக்கு நல்ல மூடோட சமைச்சிருக்கா. ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. ஒரு புடி புடிச்சிர வேண்டியதுதான். சுட சுட இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி இட்லி. போதும் போதும்பா. டேய், உனக்கு இட்லி வச்சுக்கடா. கொண்டாடா. அம்மா, சுட சுட சாம்பார் ஊத்திக்கோங்க. தண்ணி தண்ணி தண்ணி. அம்மா, சாவகாசமா சாப்பிடணும், சரியா? அம்மா, சாம்பார் ஊத்துமா. அம்மா, உன் பேத்தி சாப்பிட வரமாட்டாளா? அஞ்சலி, சாப்பிடவாமா? எனக்கு பசி இல்ல பாட்டி, நீங்க சாப்பிடுங்க. ஏம்மா, உங்க அப்பா முதல்ல சாப்பிட கூப்பிடுறான், வந்து உட்கார்ந்து சாப்பிடுமா. எனக்கு பசிக்கல சித்தப்பா, நீங்க சாப்பிடுங்க. எப்பதான் அஞ்சலி, இங்க வாம்மா. வா, உட்கார்.
சாப்பிடவாமா. வந்து சாப்பிடுமா. வா உட்கார், உட்கார், உட்காருமா, உட்கார். இன்னைக்கு நான் சமைச்சிருக்க, நீ சாப்பிடணும். இந்த எடு. இட்லி பண்ணிருக்கேன். சாம்பார். சாப்பிடுமா, சாப்பிடு. ஒரு நாள் சாப்பிடலனா செத்தா போயிடுவேன்னு சொல்லிடாதம்மா. இது என்ன நீ சாகாம காப்பாத்தினதுக்காக செஞ்சதுமா. தேங்க்ஸ் ஃபார் சேவிங் மை லைஃப். மயிலு, நீ வந்ததும் அவகிட்ட பேசாம போனப்போ நான் உன்னை கல்லஞ்சக்காரன்னு திட்டினேன்டா. ஆனா உன் நெஞ்சிலையும் ஈரம் இருக்குடா. நான் வந்ததும் உங்ககிட்ட எல்லாம் பேசியிருப்பேன். என்னால பேச முடியலம்மா. அதான் என் ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வித்யா படத்துக்கு முன்னாடி நின்னுட்டு வந்தேன். நான் பண்ண தப்புக்கு உன் அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறம்மா. உட்கார், உட்கார். என்ன மன்னிச்சிருமா. சாப்பிடு, சாப்பிடுமா. அம்மா நீ உட்காருமா, சாப்பிடு. நான் உனக்கு ஊட்டி விடுறேன். எது எப்படியோ இப்போ வச்சு நீ அஞ்சலி கிட்ட பேசினியே, எனக்கு அது போதும்டா, அது போதும். இத்தனை நாள் பேசாதவன் இப்ப உயிரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் பேசுறான்னு நினைக்கிறியா? நாம எல்லாருமே ரொம்ப வருஷம் வாழ போறோம், மரணமே நம்மள நெருங்காதுன்னு காலம் பூரா போட்டி, பொறாம, வெறுப்புன்னு இப்படி தேவையில்லாத உணர்ச்சிகளோடைய வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஆனா மரணம் நம்ம கதவை தட்டி மிஸ்டர் போலாமான்னு கேட்கும் போதுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சா, இத்தனை வருஷமா இப்படி வாழ்ந்து வாழ்க்கையை வீணடிச்சிட்டுமே நினைக்கிறோம். மரண பயம் ரொம்ப கொடுமையானது. ஆனா அந்த மரண பயத்துக்கு மட்டும்தான் மனுஷனை நல்லவனாக்குற சக்தி இருக்கு. நான் நல்லவனா மாறிட்டேனான்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன்னு உணர்றமா. நியாயமா நீ என்ன மன்னிக்க கூடாது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுதாமா ஆகணும். என்ன மன்னிச்சிருமா. அப்பா நீங்க இல்லம்மா, என்ன மன்னிச்சிரு. என்னப்பா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, உட்கார், உட்காருமா, உட்கார். அம்மா நீ உட்காருமா. டேய் நீ உட்கார, சாப்பிட்ற. நீ சாப்பிட்ற. உனக்காக இட்லி சுட சுட பண்ணிருக்கேன். இந்த இட்லி, சாம்பார், அப்புறம் உனக்கு பூரி இருக்கு. போதும் போதும் போதும்பா. சொல்லு, வேற வேற என்ன வேணும்? வேற எதுவும் வேண்டாம்பா. இதெல்லாம் வேணா வேற ஏதாவது பண்ணிட்டு. என்னம்மா? ஒன்னே ஒண்ணுதான்ப்பா வேணும். சொல்லு, என்னம்மா? அப்பா இன்னொரு தடவை அஞ்சலின்னு பேர் சொல்லி கூப்பிடுங்கப்பா. அஞ்சலின் ஒரு தடவை என்னம்மா? இனிமே இந்த வீடு பூரா ஒரு தடவை 1000 தடவை அஞ்சலி 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 அஞ்சலின்னு தான் கூப்பிட போறேன். அஞ்சலி அஞ்சலி. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேம்மா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். கமன் 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 சாப்பிடு. நானும் உட்கார்ந்து உங்க கூட சாப்பிடுறேன். இந்த பார், நம்ம 2 பேரும் ஒரே தட்டுல. இந்த பார், கிழங்கு பண்ணிருக்கேன். டேய் அந்த கிழங்கு கட்டுற, அவனே உட்காந்து திம்பா. குடுறா. இந்த பார், இந்த பார், இந்த பூரிக்கு கிழங்கு சூப்பரா இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிக்கல? இந்த இந்த கொஞ்சமா சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு. தேங்க்ஸ் பா. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் உங்க வாயால அஞ்சலின்னு கூப்பிட்டப்போ இந்த சினிமாவில் வர மாதிரி 1000 பட்டாம்பூச்சி மனசுல பறக்கிற மாதிரி செம்ம சந்தோஷம்பா. ஓஹோ. அப்பா நீங்க வந்து மனசார அஞ்சலின்னு கூப்பிட்டீங்களப்பா,
அப்பவே உங்க மேல இருந்த கோவம் வருத்தம் எல்லாமே போயிடுச்சு. அப்பா இப்ப மன்னிக்க வேண்டியது நான் இல்லப்பா, நீங்க தான். நான் எதுக்குமா உன்னை மன்னிக்கணும்? நான் உங்க கூட போட்டியா நடந்துக்கிட்டேன்லப்பா. ஐம் சோ சாரி. இங்க பார், இனிமே யாரும் யாருக்கிட்டயும் மன்னிப்பு இந்த சாரி எல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும், எல்லாருமே ஜாலியா இருக்கணும். நான் உன்னை இனிமே நல்லா ஹாப்பியா வச்சுக்கிறேன். இந்த சாப்பிடு 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 சாப்பிடு. இங்க பார், பூரி, இங்க கிழங்கு. அம்மா சாப்பிடுமா, டேய் சாப்பிடுறா. அம்மா சாப்பிடுமா. தேங்க்யூமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. I missed you lot. I missed you lot. I missed you lot. என்ன அஞ்சலி, தூங்கலையா? தூக்கமே வரல பாட்டி. ஏம்மா, இன்னைக்குதான் உன் அப்பா உங்ககிட்ட நல்லா பேசினால, இன்னைக்குதான் நீ நிம்மதியா தூங்குவே நினைச்சேன். பாட்டி, லைஃப்ல அதிகமா சந்தோஷமோ அதிகமா துக்கமோ இருந்தா தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாட்டி. புரியுதுமா, ரொம்ப நாள் பட்னி கிடந்தவளுக்கு திடீர்னு ஒரு நாள் விருந்து கிடைச்சா சாப்பிட முடியுமா? உன் நிலைமை இப்ப அப்படித்தான் இருக்கு. பாட்டி, எனக்கு அஞ்சலின்னு நீங்க தான் பேர் வச்சீங்க. வாய் நிறைய அஞ்சலி அஞ்சலின்னு நீங்க தான் கூப்பிடுவீங்க. ஆனா அப்பா ஒரு தடவை கூட என்ன பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்ல. புரியலையா? என் பேரு வருதுங்கிறதுக்காக அஞ்சலிங்கிற வார்த்தையை கூட நினைவு சின்னம்னு மாத்தி சொல்லுவாரு. மூணாவது மனுஷன் என்ன பத்தி பேசும்போது அது இதுன்னு ஏதோ ஆடு மாடு மாதிரி தான் சொல்லுவாரு. ரொம்ப கோவம் வந்ததுன்னா சனினே அது இதுன்னு என்ன திட்டுவாரு. அந்த அப்பா இன்னைக்கு என்ன பார்த்து அஞ்சலின்னு சொன்னதும் எனக்கு இந்த ஜன்ம பலன் அடைஞ்சவங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு பாட்டி. நான் கண்ணு மூடி தூங்கும் போதும் அவர் என்ன அஞ்சலி அஞ்சலின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு. என்னால தூங்கவே முடியல பாட்டி. அம்மா அஞ்சலி, உனக்கு ஒரு 3 வயசு இருக்கும். முதல்ல மயில காலை பிடிச்சுக்கிட்டே அப்பான்னு சொல்லி கூப்பிட்டேன். அவன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா தூக்கி முத்தம் கொடுத்திருப்பாங்க. ஆனா அவன் காலை உதறி உனக்கு கீழே தள்ளி விட்டுட்டு நீ அழ போயிட்டே இருந்தாமா. ஆனா அவன் உன் பேரை சொன்னதும் இப்படி பூரிச்சு போறியே. பாட்டி, ஒரு மனுஷன் தப்ப உணர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப அவங்க பண்ண தப்ப பேசுறதுல அர்த்தமே இல்ல பாட்டி. வாழ்க்கையில விகாரமா இருக்கிற பட்டுப்பூச்சி தானே பின்னாடி அழகான பட்டர்ஃப்ளையா மாறுது. பைபிள்ல எப்போ ஒரு மனுஷன் தன் பண்ணது தப்புன்னு உணர்றானோ அப்பவே அவன் பண்ண பாவத்தில இருந்து விடுபடுறான்னு சொல்லுது. அப்பா எப்போ தன் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டாரோ, has turned a new leaf in his life. ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்த கேஸ் திடீர்னு நமக்கு சாதகமா இருந்தா அப்போ கிடைக்கும் பாரு ஒரு சந்தோஷம், அதுக்கு ஈடு இனியே இல்ல பாட்டி. கொஞ்ச நேரம் என்ன சந்தோஷமா இருக்க விடு பாட்டி. அஞ்சலி, நீ ரொம்ப அழுதுட்டம்மா. இனிமே நீ அழவே கூடாது, சந்தோஷப்படு, நிறைய சந்தோஷப்படு. சரி பாட்டி. அஞ்சலி, தூங்கு. பாட்டி இப்படி உட்காரு. என்னம்மா, எதுக்கு உட்கார சொன்ன? மடியில படுத்துக்கிட்டுமா? என்ன? உன் மடியில படுத்துக்கிட்டுமான்னு கேட்டேன். சரிம்மா, படுத்துக்கோ.